உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியில் இன்று தமிழ்நாட்டில் பொறியியல் பட்டதாரியாக இருந்தும் தமிழிலேயே IAS தேர்வெழுதி நேர்காணலிலும் தமிழில் பங்கேற்று வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஓர் வெற்றிகரமான IPS அதிகாரியாக வலம் வருபவர்தான் திரு வன்னிய பெருமாள் IPS அவர்கள். சங்கரன் கோயில் ASP, திருநெல்வேலி டெபுட்டி கமிஷனர், கன்னியாகுமரி, தேனி மாவட்ட SP, திண்டுக்கல், விழுப்புரம், சேலம் DIG, சேலம் போலீஸ் கமிஷனர், திருச்சி போலீஸ் கமிஷனர், மத்திய மண்டல IG, மேற்கு மண்டல IG, கடலோர பாதுகாப்பு குழுமம் ADGP, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவு ADGP, ஊர்காவல் படை பிரிவில் DGP, ரயில்வே காவல் பிரிவில் DGP என பல பிரிவுகளில் பணியாற்றி தற்போது காவல்துறையில் உயர்மட்ட பதவியை எட்டி ஜனாதிபதியின் 2 மிகப்பெரிய விருதுகளையும் ஸ்காட்ச் நிறுவனத்தின் விருதுகள் 2ஐயும் மெச்சத்தகுந்த பணிக்காக பெற்றுள்ளீர்கள். எங்களது வாழ்த்துக்கள். காவல்துறையில் உங்களது அனுபவங்கள் பல்வேறு வகையாக இருந்தும் தற்போது இந்த நேர்காணலின் நோக்கமே தாங்கள் வேளாண்மை பற்றி ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணை உருவாக்குவது எப்படி என்ற நூல் எழுதி அது பல்கலைக்கழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் உள்ளது மற்றும் திரைப்படத்துறை, ஆன்மீகத்துறை, ஜோதிட ஆராய்ச்சி என பல்வேறு துறைகளில் புலமையும் பெற்று அதில் பல சாதனைகளையும் செய்துள்ளீர்கள். உங்கள் பணியில் இன்னும் நீங்கள் மின்னி மிளிர உளமாற வாழ்த்துகிறோம். வணக்கம் சார். ஸோ கே வன்னிய பெருமாள் IPS. ஸோ நாங்கள் அப்படி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இன்ஃபேக்ட் நீங்கள் பல பிரிவுகளில் பல ஒரு பெரிய ஒரு அதிகாரத்துலேயும் ஒரு பொறுப்புலையும் இருந்துட்டு இப்போ திடீர்னு இந்த மாதிரியான ஒரு சுவாமி சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு டிவைன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது அப்படின்ற கேள்வி கேட்கணும் தான் சார் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்குது. ஸோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ எப்படி சார் உங்களுக்கு இதில் ஆர்வம் வந்தது? இந்த ஆர்வம்னு சொல்ல முடியாது, ஆராய்ச்சின்னு தான் சொல்லணும். ஆராய்ச்சி பொதுவாக ஜோதிடமானாலும் சரி, ஆன்மீகமானாலும் சரி, அதில் முதல்ல சந்தேகம் தான் எழும். அந்த சந்தேகம் ஆராய்ச்சியாக மாறும். அந்த ஆராய்ச்சியின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி கோயில்கள் கட்டுறது, வழிபாட்டு முறைகள் செய்கிறது. சார், நீங்கள் இவ்வளோ பெரிய பொறுப்புகளில் இருக்கீங்க, பெரிய அதிகாரத்தில் இருக்கீங்க, அதுக்கே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சார் டைமு. அப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எப்படி சார் உங்களுக்கு டைம் கொடுக்க முடியுது? என்னோடய நண்பர்களோட உதவி நிறையா உண்டு. அவங்க நம்ம என்ன சொன்னாலும் இமீடியட்டாக செஞ்சு முடிச்சிருவாங்க. ஸோ அதனால் எனக்கு அது ஒரு சுமையாகவே தெரியல. ஃபைன் சார். சார், இப்போது கேள்விகள் ஆரம்பிக்கிறேன் சார். ஜோதிடத்தில் உள்ள திறமையை பற்றி நடிகர் திரு ராஜேஷ் அவர்கள் ஆல்ரெடி அதை பற்றி சொல்லியிருக்காங்க சார். ஸோ அதற்கும் இந்த கோவிலுக்கும் என்ன மாதிரியான சம்மந்தம் இருக்குது? உங்களுக்கும் ஜோதிடத்திற்கும் என்ன மாதிரியான ஒரு தொடர்பு இருக்குது சார்? ADGP வன்னிய பெருமாள் என்பவர் மிக பெரிய அறிவாளி, அவர் உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படின்னார். நான் சமீபத்தில் அவரை ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்பாக அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக இருக்கிறார். அவர் பஞ்சபட்சி சாஸ்திரம் அதை பற்றி எனக்கு சொன்னார். ஆனால் வன்னிய பெருமாள் அவர்கள் அதில் மிகப்பெரிய கரை கண்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஜாதகமும் அவருக்கு தெரிகிறது, வைத்தியமும் தெரிகிறது, இன்னும் பல்வேறு விஷயங்களில் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கிறார். என்னையே போட்டு நிறைய மிரட்டி விட்டார். என்னுடைய முதல் படத்தினுடைய பேரிலிருந்து, என்னுடைய முதல் படத்தினுடைய ராஜுகண்ணன் எங்களுடைய ப்ரொடியூசர், அவருடைய உண்மையான பேர் மயில்சாமி. அந்த மயில்சாமிக்கும் எனக்கு என்ன எனக்கு பறவை, அது எப்பொழுது வந்தது, எல்லாவற்றையும் சொல்லி என்னை அசத்தி விட்டார். எதற்கு சொல்கிறேன் என்றால், ஒரு வன்னிய பெருமாள் அவர்கள் காவல்துறையில் நல்ல பேர் எடுத்தவர். நிறைய பேர்களுடைய வேலை பார்த்துருக்கிறார்கள். அவர் கலைஞர், MGR, ஜெயலலிதா அம்மா அவர்களெல்லாம் வேலை பார்த்துருக்கிறார். எல்லோரிடமும் நல்ல பேர் வாங்கியிருக்கிறார். பேரை சொன்னாலே அவர் தானா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல பெயர். அது தொழிலில் மட்டும் நல்ல பெயர்னா நல்ல மனிதர். நான் வெகு நாளைக்கு அப்புறம் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மனிதனை, நல்ல ஆத்மாவை சந்தித்தேன் என்ற ஒரு மன திருப்தி எனக்கு இருக்கிறது என்று சொல்லி கவிஞர் விவேகாவிடம் நான் சொன்னேன். அது நல்ல மனிதர், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நேரமெல்லாம் குறித்து சொல்கிறாரே, புரட்டி என்னமோ டிக்ஷனரியில் சொல்கிற மாதிரி சொல்கிறாரே, நான் வியந்தேன். எனக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலையும் அவர் தூண்டினார். இது ஆக்சுவலாக அந்த கோயிலே ஜோதிட ரீதியானது. நான் அடிப்படையில் ஆன்மீகம் 2 வகைப்படும். ஒன்று ஆதிசங்கரர் சொன்ன அத்வைத முறை, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று. அதாவது கடவுளை நமக்குள்ளே காணலாம், நாம் தான் கடவுளுங்கிறது. 2வது விசிஷ்டாத்வைதம், அதாவது நம்ம முன்னோர்களை தெய்வமாக வழிபட்டு அது மூலமாக பக்தி செய்து, அது பக்தி மார்க்கம்னு சொல்லுவாங்க.
அதன் மூலமாக வந்து இறைவன் அருளையோ முக்தியோ பெறுறது. நான் வந்து முதல் வகையை சேர்ந்தவன். அதாவது உருவ வழிபாடுங்கிறது தேவையற்றது அப்படிங்கிற ஒரு கருத்தை உடையவன். ஸோ அப்போ ஏன் இந்த உருவ வழிபாடு நானே கோயில் கட்டுறேன் அப்படின்னா, உருவ வழிபாடு அடிப்படையாக வைத்து தான் நம்ம வந்து பின்னால் வந்து அத்வைத கொள்கை சார்ந்து வாழ முடியும், பின்பற்ற முடியும் உண்மையிலே. ஆனால் இந்த கோயில் வந்து உருவ வழிபாடு நான் சில சில நண்பர்கள்ட்டே சொல்லுவேன், நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையிலேங்க மாதிரி இந்த சிலையிலேருந்து சாமி வந்து நம்மளை காப்பாற்ற போதா அப்படிமே. அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, கோயில் கட்டினே நீ, ஆனால் நீ கட்டின கோயிலே சிலைகள் கல்லுன்னு சொல்கிறீ அப்படின்னு. உண்மை அது. அதாவது முதல்ல எனக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை கிடையாது, வானத்தில் சுற்றுற கிரகங்கள் நம்மளை என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் வானவியல் சாஸ்திரத்தை நன்கு படித்தது. கோள்கள் சுற்றும் வேகம், அந்த தூரம், காலம், இதெல்லாம் ஆராய்ச்சி செய்யும்பொழுது ஜோதிட ரீதியாகவும் அதையும் பார்க்கும்போது ரெண்டும் ஒத்து போகுது கம்ப்ளீட்டாக ஒத்துப்போகுது. அதாவது அந்த 27 நட்சத்திரங்கள், அதில் சந்திரன் சுற்றி வர்றது, திதி எல்லாமே ஒத்து வரும். சரி, அப்போ இது இந்த கணிப்புப்படி பார்த்தா பலாயிரம் நூற்றாண்டுக்கு முன்னால் டெலஸ்கோப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்போவே கரெக்டாக வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிசயமான விஷயம். சரி, அப்படி ஜோதிடத்தை நம்ம படி பார்த்தாலும் கூட ஒரே ஆஸ்பத்திரியில் 2 குழந்தைங்க பக்கத்தில் பிறகுது. ஒன்று பெரிய ஐஏஎஸ் ஆகுது, ஒன்று திருடன் ஆயிடுது. சரி, 2000 வருஷமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க ஜட்ஜாவோ ஐஏஎஸ்ஸாவோ எம்பியாவோ ஆக முடியாது. இப்போ பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகு சுதந்திரம் பிறகு ஆக முடியுது. அப்போ 2000 வருஷமாக அந்த சமூகத்தில் பிறக்கவங்க மோசமான இடத்துல பிறந்தாங்களா அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் விடை வந்து இந்த அதி தேவதைகள்னு ஒன்று உண்டு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதி தேவதைகள் இந்த விநாயகரை மையமாக வச்சு செஞ்சு வைப்பாங்க. அந்த அதி தேவதை தெய்வமாக வழிபட்டு கிரகங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி வழிபாட்டு முறைகள் இருக்கும். அதனால் வந்து நம்ம நவக்கிரகங்களின் வழிபாடுனால கிரகங்களின் கதிர்வீச்சுகளை குறைக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இந்த பரிகார முறையில் இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் ஓரளவு உண்மை இருக்கிறது தெரிஞ்சு இப்போ நான் நிறுவியிருக்கிறது ஃபுல்லாக வந்து ஒரு தாந்திரிய சின்னங்கள் தான் சொல்லணும். அதாவது சிவலிங்கம்னுங்கிறது என்ன அப்படிங்கிறது மணிக்கணக்கில் பேசலாம். சிவலிங்கம்னா என்ன, என் தாற்பயம் என்ன. அதாவது இப்போ அது மேலே பாலை ஊற்றுறோம் குறிப்பிட்ட பலன் கிடைக்குன்னு சொல்கிறோம். பூலோகத்தில் இருக்கும் எந்த பொருளும் உண்ணத்தக்கது அல்ல. பாலுங்கிறது என்னது, பசுமாட்டோட பசு வந்து தன் கன்றுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லையா. அதை மனுஷன் வந்து கறந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு கிடையாது. அது கொன்று வேலை சாப்பிட்றாங்க, அது விஷயம். அப்படி இருக்கும்போது அது தோஷம் கொடுக்கும். அப்படிங்கிறனால கருங்கல்னால் ஆனப்பட்ட அந்த தாந்திரிய சின்னத்தின் மேலே ஊற்றும்போது தோசை நிவர்த்தியாகுன்னு சொல்கிறாங்க. அது நம்ம டீப்பாக பேசினா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வழிபடுற தெய்வங்களின் வழிபாடு, அபிஷேகங்கள், பூஜை முறைகள், நவக்கிரக வழிபாடு எல்லாமே வந்து ஒரு தாந்திரிய முறைப்படி செய்ததுனால மக்களோட இன்னல்களை குறைக்கலாம், கிரக தோஷங்களின் கதிர்வீச்சுகளை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த கோவில் கட்ட வச்சது. கோவில் கட்ட வச்சது ஆக்சுவலாக நமக்கு சில சித்தர்களோட அனுபவம் கிடச்சிது. ஒரு 4-5 முறை என் நண்பர்களுக்கு அந்த அனுபவம் கிடச்சிது. ஆட்டோமேட்டிக்காக எங்கள் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தோணுச்சு, அதை கட்டணும். இது பொதுவாக வந்து வாழ்க்கையில் 2 இது உண்டு. மெட்டீரியலிஸ்டம்பாங்க, பொருளாதாரம். அதாவது வந்து இப்போ ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் வந்து வாழ்க்கை நிறைய பணம் சம்பாதிக்குது, வாழ்க்கையின் சோபோலங்கள், மாது, சினிமா, ட்ராமா, சீத்தாட்டம் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறது. இன்னொன்று வந்து ஸ்பிரிச்சுவலிசம்னு யோகா, மெடிடேஷன், தியானம்னு பண்ணுறது. இந்த மெட்டீரியலிசம்னு போய் தவறாக போகிறத விட ஸ்பிரிச்சுவலிசம் போகிறது ஏதாவது ராங் சைடு அப்படின்னு சொல்கிறத விட ரைட் சைடில் நம்ம தவறு பண்ணால் கூட தப்பு கிடையாது. அதனால் யோகா, மெடிடேஷன்ஸ்னு போகிறது நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்தில் ஆன்மீகத்து வழியாக போகும்போது கொஞ்சம் மனசு உடல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணங்க தான். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து கடவுள் அதையும் தாண்டி ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத இதை நான் பார்க்கும்போது இன்னும் நல்ல விஷயங்கள் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கலாம் மக்களுக்கு அப்படின்றதுனால நான் இந்த மாதிரியான ஒரு விதங்கள் பண்ணுறேன் அப்படின்றது தான் உங்களோட பாயிண்டா சார்? இது வந்து சமுதாய ரீதியான ஒரு பணி. இப்போ என்னோட கோயிலை பொறுத்த மட்டும் நாங்கள் எல்லாருமே வந்து அந்த திருப்பணிக்குழுவில் ஒரு முஸ்லீம் நண்பர், 2 கிறிஸ்டின் நண்பர் இருக்கு. அதுதான் சார் இப்போ என்னோட நெக்ஸ்ட் கேள்வியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையுமே சேர்ந்து தென்காசி மெயின் ரோட்டில் பொதிகை ஈஸ்வரர் திருக்கோவில் அப்படின்ற ஒரு கோவிலும் கட்டியிருக்கீங்க. அதில் நித்திய பூஜை பண்ணுறீங்க, பிரதோஷம் பண்ணுறீங்க, சிவராத்திரி பூஜைகள் போட்டு எல்லா மதத்தினர்களோட நண்பர்கள், அப்புறம் ஆண்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் பண்ணுறதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம்.
இதில் எப்படி சார் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? நாங்கள் வந்து 1983 படித்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக சேர்ந்து ஊருக்கு அவுட்டரில் காட்டுப்பகுதியில் ஒரு இடம் வாங்கினோம். அதை பிரித்து வச்சு மரங்கள் நட்டு டெவலப் பண்ணோம். சொந்தமாக பாலமே கட்டினோம், பாலம், ரோடுகள்லாம் போட்டோம். அந்த அளவுக்கு நாங்கள் நண்பர்கள் ஒற்றுமையாக இருந்தோம். அதில் வந்து நான் தான் சொன்னேன், சில சித்தர்கள் மார்க்கத்தில் எங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு ஒரு கோயில் கட்டணம் போல தோணுச்சு. சார் இப்போது வன்னிய பெருமாள் ஐபிஎஸ்ஸா இல்லை வன்னிய பெருமாள் ஜோசியரா? நான் தான் சொல்கிறேன், நான் வந்து ஆரம்பித்து கடைசி முடிவுக்கு வந்துட்டேன். நான் ஒரு பகுத்தறிவாதி. இந்த மாதிரி இந்த கல் சிலைகளை வழிபடுவது, இந்த மூட நம்பிக்கையான ஜோதிடங்களே நம்பிக்கை கிடையாது. ஆனால் நான் ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிச்சேன், உண்மையிலே ஜோதிடம் உண்மையா, உண்மையிலே இந்த வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறது பற்றி பேசணும் ரொம்ப நேரம் ஆகும். இப்போதைக்கு வந்து நான் தான் சொன்னேன், தாந்திரிக சின்னங்கள்னு. தாந்திரிக சின்னம் மனித வாழ்க்கைக்கு தேவையான இடர்பாடுகளை களைவதற்கு சில வழிபாட்டு முறைகளை முன்னோர்கள் வகுத்துருக்காங்க. ஆன்மீகங்கிறத பெரிய பெரிய ஸ்கொயர் கிலோமீட்டரில் கோயில்களை கட்டிக்கிட்டு அதை தேரில் சாமியை வச்சு இழுத்துக்கிட்டு ப்ரமோட்ஸும் என்னென்னமோ பண்ணி மடங்களை கட்டி ஆன்மீகம் பண்ணுறது நம்ம ஒரிஜினல் ஆன்மீகம்னு எனக்கு தோணலை. இப்போ இதே கோயில் நான் ஊருக்குள்ளே கட்டினா நானே அது ஒரு நியூசன்ஸ்ன்றேன். சரி சார், இப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா பண்ணிக்கலையா? ஊருக்கு அவுட்டரில் கட்டி பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து மத வேறுபாடு இல்லாமல், ஜாதி வேறுபாடு இல்லாமல் உணவருந்தி பிரதோஷனம் பண்ணி ஒரு தாந்திரிக சிம்பளாக மன அமைதி, யோகா, மெடிடேஷன், ஆன்மீக கல்வி அப்படி இருக்கிறதுனால அந்த வகையான ஆன்மீகத்தை அக்செப்ட் பண்ணி தான் நான் அதை செயல்படுத்துகிறேன். இப்போ எல்லா மதத்தினரும் சேர்ந்து மத பாகுபாடு இல்லாமல் இந்த கோவில் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கட்டியிருக்கிறதா சொன்னீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இதில் வந்து எங்கள் திருப்பணிக்குழுவிலே என்னுடன் பள்ளியில் பயின்ற அதே வகுப்பை சேர்ந்த நண்பர்கள், ஒரு முஸ்லீம் நண்பர், 2 கிறிஸ்துவ நண்பர்களும் இதுக்கு ஆக்டிவாக அவங்களே உட்கார்ந்து திருப்பணி பண்ணாங்க. இன்னமும் அதில் ஈடுபாடோடு தான் இருக்காங்க. நாங்கள் எங்களோட கோட்பாடுகளிலே என்னை பொறுத்த மட்டும் நாங்கள் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்னு வச்சுருக்கோம். அதில் சில சமயங்கள் சொல்லுவேன், ஈசானா என்ன, ஈசன்னா நம்ம ஈசன்னு சொல்கிறோம் இல்லையா, கிறிஸ்துவில் ஈசாம்பாங்க, ஆப்ரஹாம்பாங்க, இப்ராஹிம்பாங்க. பொதுவாக மனசு எதுக்காக சாமி கும்பிடணும்? தெய்வங்களை கும்பிட அவசியம் பயம்தான். ஆதியில் வந்து இடி மின்னல் வரும்போது முன்னோர்களை நினச்சி வழிபட ஆரம்பித்தாங்க. பிறகு வந்து நம்ம முன்னோர்களை தெய்வமாக வச்சு சிவன் தான் ஆதி கடவுள்னு சொல்லி, நம்ம 10 அவதாரங்கள்னு விஷ்ணுவை சொல்லி முன்னோர்களை வழிபாடு பண்ணுறது தான் இஸ்லாமும் கிறிஸ்துவமும். அவங்க வந்து அல்லானும் ஜீசஸ் கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க. இதில் எந்த விதமான வேறுபாடும் இல்லை, எல்லாமே ஒன்று தான். ஆனால் பின்னால் அதை ஓவராக காம்ப்ளிகேட் பண்ணி அதை வந்து ஒரு இன்ஸ்டியூஷனை மாற்றி நெறிமுறைகளை வந்து கடினப்படுத்திட்டாங்க. அதை சிம்பிளாக வந்து பின்பற்றி நம்ம கொண்டு போகிறது தான் வந்து சித்தர்கள் மார்க்கம்னு சொல்கிறது. இப்போ நாங்கள் வழிபடுற முறை வந்து கண்ணப்ப நாயனார் மார்க்கம். அதனால் வேடன் வந்து சிவனை கும்பிட்ட முறை வந்து பன்றிக்கடியை படித்து தான் கும்பிட்டார். அவனுக்கு சிவன் அருள் புரிஞ்சார். சிவன் ராவணனுக்கு அருள் புரிவார், ராமனுக்கு அருள் புரிவார், துரியனுக்கு அருள் புரிவார், தர்மருக்கு அருள் புரிவார். ஸோ எல்லாருக்குமே அருள் புரியக்கூடிய ஒரு தெய்வம்னு சொல்கிறதுனால இது வந்து நம்ம ஆதி பரம்பொருள், நமக்கெல்லாம் முன்னோர் அப்படின்னு சொல்லி சிவபெருமான வழிபாடு. அது வழிபாட்டு முறைகள் வந்து ஒரு சிம்பிளாக வந்து தாந்திரிக முறைப்படி பண்ணுறவங்க தான். அதில் ஒன்றும் எங்கள் கோயில் வழிபாட்டு முறையில் சொல்லப்போனால் சில முக்கியமான சாஸ்திர சம்பிரதாயப்படியான ஹோமங்கள் வழங்கும்போது பிராமணர்கள் வருவாங்க. ஓகே. ஆனால் நித்திய பூஜை பண்ணுறது கூட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேணாலும் கோயில் மேலே போய் வந்து வில்வ இலையால் சிவலிங்கத்தை வச்சுட்டு வரலாம். சிவபுராணம்னு பார்த்தாலே வந்து ஜாதி மத இனங்களை கடந்து அந்த பெண்கள் தீட்டு அது இது எல்லாம் மூட நம்பிக்கை. அதனால் வந்து இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு மத கோட்பாடை சிம்பிளிஃபை பண்ணணுங்கிறதுக்காகவும் எல்லா மத ஜாதியை சேர்ந்தவங்க ஒற்றுமையாக இருக்கணும், ஒற்றுமையாக நம்ம வழிபடணும் அப்படிங்கிற ஒரு காரணம், மன நிம்மதி, ஆன்மீகம், தியானம், யோகம் போன்ற ஒரு காரணத்துக்காக தான் இங்கே இது பண்ணியிருக்கோம். அதில் நாங்கள் எங்கள் மெயினான எய்மு கோயில் அல்ல. எங்கள் மெயினான எய்ம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நட்சத்திர வனம்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம். அதில் மரங்கள் 27 நட்சத்திரத்துக்கு 27 மரங்கள் நட்டுருக்கோம். ஓகே. பட் அந்த பகுதி ஃபுல்லாகவே நிறைய மரங்கள் நட்டுருக்கோம். அது வந்து சுற்றுப்புற சூழ்நிலைக்கு உதவும். இப்போ பிரதோஷத்து அன்னைக்கு ஒரு 300 பேர் சுற்றுப்புற கிராம பகுதி, காட்டு பகுதி சரி மக்கள் சாப்பிட்றாங்க. இறைவன் இருக்கானோ இல்லையோ, அந்த அறுசுவை உணவை பிரசாதம் சாப்பிட்றது அது ஒரு புண்ணியம் தானே. ஓகே. எல்லாருமே ஆர்வமாக பங்கிடுறாங்க, அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவங்களே சமைச்சு ஒற்றுமையாக உட்காந்து சாப்பிட்றாங்க.
மூன்றாவது இந்த போட்டித் தேர்வு பயிற்சி மையம்னு வைக்கிறோம். அதான் எங்களுக்கு மெயின். எங்களோட பகுதி மிகவும் பிற்படுத்த பகுதியாக இருக்கிறதுனால மாணவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு, டிஎன்பிஎஸ்சி, காவல்துறை, ரயில்வே, கஸ்டம்ஸில் நல்ல தேர்வு பெறணும் அப்படிங்கிற நாங்கள் எல்லாம் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கிறனால அவங்க அப்பப்போ வந்து கிளாஸ் எடுப்பாங்க. நாங்கள் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறோம். புக்கு, சாப்பாடு, நோட்ஸ் எல்லாமே. லைப்ரரி ஒரு வெல்வெர்ஸ்டு லைப்ரரி. அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப போட்டித் தேர்வுன்னு உள்ள லைப்ரரியில் ரொம்ப அட்வான்ஸ் லைப்ரரி தான். அதுக்குன்னு தனி தொகை ஒரு ஃபண்டு வச்சுருக்கோம். நண்பர்கள் எல்லாமே ஒத்துழைப்பு பண்ணுறாங்க, பொதுமக்கள் ஒத்துழைப்பு இருக்குது. அதனால் அது நல்லபடியாக போயிட்டு. இங்கே நிறையா மோட்டிவேஷனல் கிளாஸ் வந்து எடுக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தோம். நிறையா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்திருந்தாங்க. நல்லா எங்களுக்கு சொன்னாங்க, மோட்டிவேஷனல் நல்லா பண்ணாங்க. ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு. நாங்களும் இனிமேல் நல்லா படித்து நல்ல ஒரு இடத்துக்கு வருவோம். ஸோ நிறைய ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த டைம்லனாலும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இவ்வளோ விஷயங்களையும் தாண்டி ஃப்ரீ எஜுகேஷன் அதுதானே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் அப்புறம் வந்து அவங்களுக்கு சாப்பாடு போடுறது, ஆன்மீகத்தையும் தாண்டி இந்த மாதிரியான ஒரு சிறப்பு அம்சங்கள் கொடுக்கறதுன்றது உண்மையாகவே ரொம்ப பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது சார். ஸோ ஃபஸ்ட் அது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சார். சார், கோவிலின் தலவிருட்சம், பிரசாதம் இது எல்லாத்துலேயுமே வந்து பனைமரம் சார்ந்ததாக இருக்குது சார். இதுக்கு என்ன சார் காரணம்? ஜோதிடம்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு உணவு வகை, அறுசுவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வர்ணம்லாம் உண்டும்பாங்க. இந்த 27 நட்சத்திரத்துக்கும் மாறுபடும்னு சொல்கிறாங்க. அது அவ்வளவு கஷ்டப்பட வேணாம். நீங்கள் 27 மரங்களோட இலைகளை கசக்கி முகந்து பார்த்தாலே ஒன்று ஒன்று வித்தியாசப்படும். ஸோ அதை வச்சு தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெரிய கோயிலில் ஒன்று தலை விருஷம்னு வைப்பாங்க. இப்போ குற்றாலநாதர் கோயில் போனால் பலாமரம் இருக்கும். சில கோயிலில் கடம்ப மரம் இருக்கும். மதுரையிலலாம் மீனாட்சி அம்மன் கோயிலில், ஒவ்வொரு கோயிலில் வன்னி மரம்லாம் இருக்கும். இது மாதிரி எங்கள் கோயிலில் வந்து தலவிருச்சம்னு கெட்டும்போது அந்த பனை இருந்தது. நான் கட்டுமானத்தின் போது அதை அகற்ற முயற்சி பண்ணும்போது ஒரு மிகப்பெரியவர் ஒருவர் வந்தார். பெரிய ஆன்மீகவாதி வந்து இது இங்கே தலவிருஷமாக இருக்க வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டிருக்கிறார், முடிந்தால் அகற்றி பாருங்கள்னாரு. நாங்கள் முயற்சி பண்ண முடியலை. அப்புறம் அது வந்து அதை தலவரிசமாக வச்சு அவரோட வேண்டுகோள் படி பனங்கற்கண்டு, பனை விசிறி இது எல்லாமே பனைமரம் சம்மந்தமாக வைக்கிறோம். அது அஸ்ட்ராலஜிக்கலாக முக்கியமான ஒரு கோட்பாடு உண்டு. அஸ்ட்ராலஜிக்கலாக வந்து பனைமரம் வந்து ஆப்பிரிக்காவில் வந்து வந்தது. இந்த டேக்டானிக் ப்ளோட்டை வந்து மக்கள் பல பகுதியாக பிரிஞ்சு யூரோப்பியன்ஸ், மங்களாய்டு, நம்ம இந்தியன்ஸ் மாறுறது. அது தனி விஞ்ஞான ரீதியான ஒரே குலம் வந்து எப்படி பிரிஞ்சுதுன்னு சொல்லுவாங்க. அவ்வாறு பிரிஞ்சு போனதுக்கு சாட்சியாக இருந்தது பனைமரம் தான். ஓகே, கிரகங்களில் ராகு பனைமரம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பல காரணங்கள் உண்டு. ஆனால் தலவிருட்சமாக அமைஞ்சது, அதை தலவிருட்சமாக வச்சுக்கிட்டோம். சார், உண்மையாகவே ஒரு பனைமரத்துக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் அது மட்டும் இல்லை, உபயோகம் பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகனைக்கு சொக்கப்பானையை கொளுத்துவாங்க இல்லையா? ஆமாம் சார். அது எங்கள் பனைமரத்துலேருந்து எடுத்துக்குவோம். அது பெரிய சொக்கப்பானை அதிலே கொளுத்திக்குவோம். அது வேறு ஒரு பெரியவர் வேறு வந்து அதை எடுக்காதீங்க அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. நிறைய இப்போ எங்களோட நட்புக்குள்ள திரு ராமச்சந்திரன் ஒருத்தர் மிலிட்ரி மேன், ரிட்டையர்டு. அவர் தான் மெயினாக பூஜை பண்ணுவார். பெரிய ஆன்மீகவாதி, சிவபக்தர். எனக்கு தெரிஞ்சு புராதனமான கோயிலில் கூட இத்தனை விதமான அபிஷேகங்கள் இவ்வளோ முறையாக பண்ணது நான் கேள்விப்பட்டதில்லை. ஒரு ஆயிரக்கணக்கான வகையான அபிஷேகங்கள் பண்ணுவோம். மாட்டு கொம்பு வச்சு தான் அபிஷேகம் பண்ணுவோம். சங்கு வச்சு அவர் ஊதுனார்னா காசியில் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி சங்கு ஊதுறது. அவரை மாதிரி சங்கு ஊத முடியாது. அவர் வந்து சில நிறைய நிகழ்ச்சிகளை கேள்விப்பட்டு அவரே மனசுக்கு தோன்றி உதித்து சில இதுகளை சொன்னார். அதன் முறைப்படி பார்த்தா அது மாதிரி நாங்கள் செயல்பட்டுருக்கோம் பனைமரம் எல்லாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இதை கேட்கும்போது. சார், கோவிலில் பல பரிகாரங்கள் முறையாக நடைபெற்று வரதா நாங்கள் கேள்விப்பட்டோம் சார். ஸோ அதை பற்றின கருத்து என்ன சார் சொல்லுங்கள்? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இது வந்து கோயிலுங்கிறது ஒரு தாந்திரிக சின்னம்னு சொல்கிற மாதிரி. இப்போ கோயில் முன்னால், சிவலிங்கத்துக்கு முன்னால் வந்து மாலை பொழுது சில பேர் தியானம் பண்ணுவாங்க. அங்கே ஆன்மீக நூலகம்னு ஒன்று வச்சுருக்கோம். அதில் படிப்பாங்க. சிலர் வந்து பூஜை பொருட்கள் கலந்துக்குவாங்க. சிலர் வந்து நிறைய பழங்கள் பொருட்களை கொண்டாந்து தானமாக வழங்கிட்டு போவாங்க. அந்த கோயிலில் வந்து ஒரு நவக்கிரகங்களுக்குள்ள பரிகாரங்கள், குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட எந்திரங்கள், கயிறுகள் அதெல்லாம் வந்து பரிகாரமாக தர்றாங்க. அதே மாதிரி என்னோடய நண்பர் செல்வம்னு ஒருத்தர் இருக்கார், தலை சிறந்த ஜோதிடர். அவர் வந்து வெள்ளிக்கிழமை மக்களுக்கு இலவசமாக ஜோதிடர் அங்கே உட்காந்து பார்ப்பார். ஓ, இதெல்லாம் கூட பார்ப்பாங்க? ஆமாம், பார்ப்பாங்க சார். இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணும்போது உண்மையாகவே அது இன்னும் மக்கள் நடுவில் பேசப்படுற ஒரு விஷயமாக தானே சார் பார்க்கப்படும். அப்போ எவ்வளோ பேர் வந்து உங்களை பாராட்டியிருப்பாங்க இல்லை இந்த மாதிரியான தொடர்பு? இது பாராட்டுக்காக செய்யப்படுறதில்லை, மன அமைதிக்காகவும் செய்யப்படுது. நான் என்ன சொன்னேன், உருவ வழிபாடுங்கிறது எல்கேஜி மாதிரி தான்.
பரிமாண வளர்ச்சியில் மேலே மேலே போகும்போது சித்தர்கள் மார்க்கப்படி அத்வைதத்தை நோக்கி போயிடுவோம். Fine. அந்த நிலைக்கு எங்கள் நண்பர்களும் நாங்களும் தயாராகிட்டோம்னு நினைக்கிறேன். சந்தோஷம் சார். சார், ஜாதி மதம் பேதமே இல்லை, ஆண் பெண் இருவருமே எந்த மதத்தினராக இருந்தாலும் வந்து இங்கே வந்து கும்பிடலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன சார், அதுக்கு நோக்கம் என்ன சார் இருக்குது? ஆதியில் வந்து ஆதி சைவ சித்தாந்தம் அப்படித்தான் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கத்தை வந்து மணலில் எதுலெல்லாம் பிடிச்சி வழிபடுவாங்க. அதன் தாற்பயமே வேறு. பின்னால் வந்து சில கட்டுப்பாடுகள் விதிக்கும்போது தான் வந்து மனுஷனுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. பிரிவு, ஜாதி பிரச்சனை எல்லாம் அது இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் எங்கள் இதில் நாங்கள் பின்பற்றதே கிடையாது. அதுக்காக நாங்கள் இவங்களை முற்பட்டவர்கள் அப்படின்னு அவங்கள ஒதுக்குறதும் கிடையாது. அவங்களும் இருக்காங்க. இப்போ அவங்க தான் மெயினாக வருவாங்க. எல்லாருமே ஒற்றுமையாக இருக்காங்க. அதில் எந்த விதமான பாகுபாடும் இருக்காது. இப்போ இங்கே ஐஏஎஸ் கோச்சிங்லலாம் பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் தான் நிறைய கலந்துக்குவாங்க. அவங்களாம் நிறைய பெண்கள் அதிகமாக பயனடைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து பாகுபாடு பார்க்கறது கிடையாது. 27 நட்சத்திரங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு மரங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆல்ரெடி அந்த நட்சத்திர வனம் பற்றியும் சொன்னீங்க. இன்னும் அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல முடியுமா சார்? நட்சத்திர வனங்கள்ங்கிறது ஒரு தாந்திரிய சின்னம் தான். அதில் உண்மை இருக்கவில்லையே. இப்போது குழந்தைகளுக்கு 27 வகையான மரங்களை பற்றி தெரியுது. அவங்க தண்ணி ஊற்றும் போது மரம் வளர்க்குற திருப்தி வருது. நாங்கள் அந்த பகுதி ஃபுல்லாகவே மரங்கள் நிறைய வளர்த்துட்டோம். நாங்களாகவே அதுக்கு அந்த ஏரியாவுக்கு பாலம் போட்டோம். சொந்த பாலம், சொந்த ரோடு, வாட்டர் அபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. வாட்டர் ஒர்க்ஸ் அந்த அது ஒரு 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 ஓடையை கலந்து தான் போகணும் மழைக்காலத்தில். அது ஃபுல்லாக எல்லா ஒர்க்ஸும் நாங்களாவே பண்ணோம். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சுற்றுப்புற சூழ்நிலை மட்டும் இல்லாது சில விஷயங்களில் வந்து இப்போ உதாரணமாக முருகப்பெருமான் வந்து நாவல் மரத்தை வச்சு மேலே ஏறி நாவல் பழத்தை போட்டாம்பாங்க. கிருஷ்ணன் வந்து கடம்ப நாவல் மரம் வந்து ரோஹி நட்சத்திரம். கிருஷ்ணன் வந்து கடம்ப மரத்து கீழே இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தோட மரம். நம்ம நிறைய புராணங்களில் வந்து நானும் அடிப்படையில் ஆதியில் குப்பை தான் நினச்சேன். ஆனால் இந்த ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் எல்லாத்தையும் இணைச்சி பார்க்கும்போது எதுக்காக வந்து கவச குண்டலம் அப்படிங்கிறது கேட்டை நட்சத்திரம். அதை வந்து கர்ணன்கிட்டேருந்து இந்திரன் கொடுக்குறான். இந்திரங்கிறது கேட்டை, கர்ணன்கிறது புரட்டாதி, கிருஷ்ணங்கிறது ரோகிணி, உத்திரங்கிறது அர்ஜுனன். எதுக்காக அதை அர்ஜுனன் வந்து கவச குண்டலத்தை கேட்கணும்? ஏன் தொடையில் அடிபட்டு பீமன் சாகணும்? இந்த பஞ்சபட்சி சாஸ்திரப்படி தொடையில் அடிபட்டு பீமனால் அடிபட்டு இவன் சாகணும். துரியோதனன் ராமன் கையை அம்பால் அந்த மணிப்புர சக்கரத்தை தாக்கப்பட்டு ஏன் ராவணன் சாகணும்? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு உடலின் ஒரு பகுதி உண்டு, ஒரு அடையாள சின்னம் உண்டு, அதே மாதிரி ஒரு மரமும் உண்டு. அந்த காலத்தில் உள்ள புராணங்களில் நான் திருப்பி நல்லா படித்து பார்க்கும்போது நான் ஏதோ ஒரு மசாலா படம் மாதிரி எழுதியிருக்காங்கன்னு நினச்சேன். அந்த ராமாயணம்லாம் மக்கள் அழுகிறதுக்கு அழுதாங்க. ஒவ்வொரு இதுவும் வந்து வானவியல் சாஸ்திரப்படி தான் எல்லாமே நடந்திருக்கு. ஏன்னா கதைன்னு சொன்னால் அது எல்லாமே வந்து கதையாக தானே இருக்கணும். அந்த வானவியல் சாஸ்திரம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தா அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒன்று தோணும். இப்போ ஒரு இலையை பறித்து அறுசுவை உணவுக்கு ஒவ்வொரு சுவை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு இலையை பொறித்து நட்சத்திர உணவு இலைகளை முகந்து பார்த்தாலே போதும் ஒவ்வொரு நவக்கிரகங்களின் இயல்பு தெரியும். பட் நாங்கள் அதில் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணுறத விட சுற்றுப்புற சூழலுக்கு நல்லா உதவுது. மரம் நடுறது நாட்டுக்கு நல்லது. அது வந்து அந்த இடம் ரொம்ப மோசமான இடம், பாலைவனம் மாதிரியான மலைப்பகுதி. அதில் வந்து நாங்கள் அவ்வளோ டெவலப் பண்ணுறது பெரிய விஷயம் தான். அந்த நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். சார், சுற்றுச்சூழல் இதெல்லாம் வந்து தாண்டி நாங்கள் மக்களுக்கு நிறைய சேவை செய்யணுன்றதுக்காகன்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்களுக்கு வந்து டிவைனாகவும் வந்து ராமர், அனுமன், அப்புறம் அவர் ஏன் இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கும் இவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கீங்களா, எங்களுக்குமே இவ்வளோ ஒரு புரிதல் கொடுத்துருக்கீங்க சார். ஸோ நானும் வந்து உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். சார், அடுத்ததாக இந்த கோவில் வந்து ட்ரஸ்ட் மூலமாக பொதிகை போட்டித் தேர்வு பயிற்சி மையம் அப்படின்றது நீங்கள் நடத்திட்டு வர்றதா நாங்கள் கேள்விப்பட்டோம் சார். இதில் வந்து நூலகம், இலவச பயிற்சி இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எனது நண்பர்கள் எல்லாமே மேக்ஸிமம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்க. எங்களால் எல்லாருக்கும் சமுதாயத்தில் அது முக்கியமாக எங்கள் பகுதி வந்து ஓரளவு பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் பின்தங்கிய பகுதி, மாணவர்கள் நிறையா இருக்காங்க. சமுதாயத்தில் நம்ம படித்ததோட படிப்போட பயணம் அவங்களே அடியட்டும். எல்லாமே இலவசமாக தர்றோம். நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஓகே, நாங்கள் அதுக்குன்னு தனி ஃபண்டு இருக்குது, நல்ல நூலகம் இருக்குது. நல்லபடியாக என் நண்பர் காஜான்னு ஒருத்தர், மாணிக்கம்னு ஒரு பிஹெச்டி இன் மேத்தமெட்டிக்ஸ், அவரே பெரிய எக்ஸ்பர்ட், அவர் நல்லா கோச்சிங் கொடுக்குறாரு. நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ
வரப்போகிற 25ஆம் தேதி ஆரம்பித்து 26ஆம் தேதி முக்கியமாக ஒரு நாள் பயிற்சி நடக்குது. அந்த ஒரு நாள் பயிற்சியில் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வராங்க. சூப்பர் சார். நானும் போகிறேன். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் இது வரைக்கும் வந்து பாஸ் அவுட் பண்ணியிருப்பாங்க? உங்களோட இதில் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? மேக்ஸிமம் வந்து நாங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கொடுத்தாலும் டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப கோச்சிங் கொடுப்போம். டிஎன்பிஎஸ்சி, பேங்கு, கிளரிக்கல் எக்ஸாம், ரயில்வே, அதில் நிறைய பேர் பாஸ் பண்ணி. ரொம்ப சந்தோஷம். பெண்கள் அதிகம், அது சிறுபான்மையர் அதிகம். ஓகே, அப்போ அந்த மாதிரி பாஸ் ஆகிட்டு வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல சார்? இன்னும் எதிர்காலத்தில் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். சார், நாங்கள் கேள்விப்பட்ட அளவில் நீங்கள் வந்து ஒரு பகுத்தறிவு, அது நீங்களே சொல்லிட்டீங்க, ஆமாம் நான் வந்து ஒரு பகுத்தறிவாகி அப்படின்னுட்டுன்னு. ஸோ இந்த கோவிலில் பணிகள் செய்ய காரணம் என்ன சார்? அதுவும் நீங்கள் தென்காசியில் உங்களோட குலதெய்வ கோயிலில் கூட நீங்கள் இந்த மாதிரியான திருப்பணி செய்து அங்கேயும் வந்து கட்டி கொடுத்து அங்கேயும் வழிபாடும் அங்கேயும் வந்து அந்த உங்களோட குலதெய்வ கோயிலையும் சிறப்பாக நடந்துட்டுருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதுவும் எப்படி சார் நீங்கள் பேரலாக இது ரெண்டுமே? இல்லை, என்னோடய குலதெய்வம் கோயிலை மிக பிரம்மாண்டமாக நான் கட்டுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தேன். கோயிலுங்கிறத விட்டுட்டு ஒரு நம்ம உறவினர்களோட ஒரு நாள் தங்கியிருக்கோம் இல்லையா, காட்டுக்குள்ளே தங்கியிருக்கோம், சமைச்சு சாப்பிட்றோம் இல்லையா, அதுதானே முக்கியம். சாமி அருள் புரிவதை விட உறவினரோட ஒரு நாள் தங்கியிருக்கிறது வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அது ஒரு மெயினான காரணம். எல்லாத்துக்குமே ஒரு வந்து நீங்கள் ஒரு சுவாமி அப்படின்ற டிவைனையும் தாண்டி அதுக்கு பின்னாடியும் வந்து இன்னொரு ரீசன் நீங்கள் பேரலாக வச்சுருக்கீங்க சார். இல்லை, நீங்கள் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஆன்மீகத்தில் போனீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அத்வைத கருத்துப்படி நமக்கு உள்ளதான் இறைவனை தேட முடியும், வெளியே தேட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் கோசாலைன்னு ஒன்று வச்சுருக்கோம். பசுக்கள் அங்கேயே புல்லெல்லாம் பயிரிட்டு அகத்திக்கீரைலாம் பயிரிடுறோம். வர்ற பக்தர்கள் அகத்திக்கீரையை ஒடிச்சு பசுவுக்கு கொடுப்பாங்க. ஆனால் நான் தெய்வத்து மேலே வந்து அந்த கோசாலையில் இருந்தால் பாலை வச்சு அபிஷேகம் பண்ணுவோம். இந்த கோடை காலம் வரும்போது மார்ச், ஏப்ரல், மே, ஜூனில் அந்த ரோட்டில் வந்து அந்த பாலை மோராக்கி வச்சுருவோம் பெரிய பானையில். போகிறவங்களாம் குடிப்பாங்க. நான் சிசிடிவியில் பார்க்கும்போது தெய்வத்துக்கு பண்ணுற அபிஷேகத்தை விட அவங்க குடிக்கிறது தான் எனக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும். அது போன வருஷம் அதிக வெயில் இல்லையா? ஆமாம், அது மாதிரி தெய்வங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனிதனுக்கு சேவை செய்து தான் தெய்வம். சைவ சித்தாந்தங்கிறதே கொல்லாமைங்கிற நோன்பு நோக்கம் தான். கொல்லாமைங்கிற நோன்பு தான் உயர்ந்த நோன்புன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் வந்து இச்சா சக்தியை திறந்து கொஞ்சம் கொஞ்சமாவது மேலே நோக்கி போகணும். அது வந்து நல்ல ஆன்மீகவாதியை பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம்லாம் நல்லா கற்றுக்கிட்டவங்களுக்கு நம்ம உலகத்தில் படுற துன்பங்களுக்கு முக்கிய காரணமே பிற உயிர்களை கொள்வது. அது மாதிரி இப்போ என்னோடய நண்பர்களும் சரி, இதுவும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழக்கங்களை விட்டுட்டு, இப்போ சுதாரணமாக சொன்ன ராமச்சந்திரங்கிறவர் எல்லாமே சுத்த அசைவம் எல்லாத்தையும் நிறுத்திட்டார். அந்த நிலைக்கு நோக்கி நாங்கள் போகணும்னு பார்க்குறோம். அதனால் மனுஷன் பக்குவப்படணும், மனசு பக்குவப்படணும்னா ஒன்று யோகா மெடிடேஷனில் போகணும், இல்லாட்டி ஆன்மீகத்தில் போகணும். அது திருநீரை ஆக்னிய சர்க்கிளில் வைக்கிறாங்க திருநீரை, அது எதுக்கு ஏன்னு கேட்க வேணாம். அதில் ஒரு மனசை கட்டுப்படுத்த உதவுனா செய்கிறது தப்பு ஒன்றும் இல்லை. அது எந்த மதத்தையும் பின்பற்றலாம், அதில் ஒன்றும் ஆட்சேபனே கிடையாது. நீங்கள் என்னோடய கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிலுவை சின்னம் தான் இருக்கும். சிலுவை? ஆமாம், என் நண்பர் கொடுப்பார், நான் சொல்லி வாங்கி வச்சுருப்பேன். எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, ஏன் சிலுவை சின்னம் வச்சுருக்காரு ஏசு கிறிஸ்து மேலேன்னு. எனக்கு சிவன், ஏசு கிறிஸ்து, அல்லெல்லாம் வித்தியாசமே கிடையாது. பகவான் கிருஷ்ணர் சொல்வார், நீ எந்த முறையில் வழிபட்டாலும் அது என்னையே அடைகிறதும்பார் இல்லையா? கருப்பை மாடன் கும்பிட்டாலும் கிருஷ்ணரையே அடைகிறது, உயர்ந்த நிலையில் கும்பிட்டாலும் அவரே அடைகிறதுங்க. ஸோ இந்த முறையெல்லாம் கும்பிடணும், மனசை வந்து சண்டை போடாமல் இருக்குது நல்லது. ஆன்மீக சம்பந்தமாக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஊருக்குள்ளே நிறைய கோயிலை கட்டிக்கிட்டு, பெரிய பெரிய கோயிலை கட்டிக்கிட்டு, தேர், சப்பரம், பிரம்மோற்சவம், விஷ்ணுத்தம், மடாங்கள் அப்படின்னு கும்பிட்டாத்தான் தெய்வ நிலை அடைய முடியும், அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜாதி மத பேதங்களை வளர்த்து பொதுமக்களோட வாழ்க்கை முறையில் குந்தகம் விளைவிச்சிட்டு இருக்கிறதும் தப்பு. ஏன் பிரபஞ்சம்னு உருவாச்சு, அதை பிரம்மஞானம்னு சொல்லுவாங்க. மனுஷன் ஏன் பிறக்கிறான், இறந்த பின்னா என்ன ஆகுறான், இறந்த பிறகு பிரபஞ்சத்தின் சுழற்சி என்ன, காரணம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் முன்னோர்கள் அனைவரும் மூடர்கள், தெய்வத்தையே கும்பிட வேணாம் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. அதை ரெண்டு எக்ஸ்ட்ரீமே அவாய்ட் பண்ணிடணும். நான் வந்து சென்ட்ரல் ஜோன்னு சொல்லுவேன், மத்திய மண்டல ஐஜியாகவும் ஏஎஸ்பியாக இருக்கும்போது நிறைய கோயில்களுக்கு இரவு நேரத்தில் நான் போவேன். 8 மணி, ரொம்ப பழைய கோயில்கள்லாம், எல்லா கோயில்களுக்கும் ஸ்தலங்களுக்கும் போனேன். நான் தமிழ்நாட்டில் போகாத ஸ்தலம் கிடையாது, ஆனால் டியூட்டி விஷயமாக தான் போவேன். நைட் ரவுண்ட்ஸ், டே ரவுண்ட்ஸ் போகும்போது அந்த சொல்லி கொஞ்சம் கோயிலை ஓப்பன் பண்ணி சின்ன கோயில் மாதிரி இருக்கும், டோரில் அது வழியாக உள்ளே போயிட்டு வருவேன். எல்லா மலை காடுகள்லாம் சுற்றிருக்கேன். சரி.
அப்போ கூட ஒரு சித்தர் கூப்பிட்டார், நீ ஏன் அங்கே போய் சுற்றுற, கோயிலாக போய் இறைவனை ஏன் தேடுற, இறைவன் கோயில் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு 5-6 சித்தர்களோட அனுபவம் கிடச்சிது, ஆசீர்வாதமும் கிடச்சிது. அதை நெறிமுறைப்படுத்தி அவங்க என்னை உடனே மேல்நிலை கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் எதையும் பரிபக்குவம் மாறுறதுக்கு கர்மா முடியணும் இல்லையா, கர்ம வினைகள் முடியும் போது நம்ம வந்து அந்த நிலையை அடைவோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலைக்கு போய்கிட்டு இருக்கோம். சார் இவ்வளோ அழகாக ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் மட்டும் இல்லாமல் அது ப்ராக்டிக்கலாக இப்போ இருக்கிற லைஃபோட எங்களுக்கு எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ இன்னும் வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நண்பர்களையும் ஒற்றுமையாக இருக்கணும், வாழப்போகிறது கொஞ்சம் காலம் தான், முடிவை நினச்சி வாழணும். அதாவது ஒரு மனுஷன் வந்து எதையும் திங்க் பண்ணும்போது கடைசி நம்ம முடிவு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தேவையான அளவு போதும் அப்படின்னு நினச்சி திங்க் பண்ணாலே போதும். தன்னை மிஞ்சிய ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை நமக்கு துணைக்கு வச்சுக்கிட்டால் தப்பு இல்லை. பட் அதன் பொருட்டு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இப்படித்தான் கும்பிடணும் இப்படித்தான் கும்பிடணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தேவையற்ற ஒன்று. நான் எங்களை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா அடிப்படையில் எங்களோட ஒற்றுமையாக எல்லா ஜாதி மதம் என்னவெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். அது ஒரு கெட்டுவதர் பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல காற்றோட்டமான அந்த பகுதியில் பொதுமக்கள் வந்து பிரதோஷ கால பிரசாதங்களை உண்டுட்டு சந்தோஷமாக குழந்தைகளாக விளையாடிட்டு திரும்பி போகிறது, அது ஒரு தெய்வம் இருக்கோ இல்லையா, ஒரு ஒற்றுமையும் இதுவும் இருக்குது. சிலர் வந்து ஆன்மீகத்துக்கு யோகா மெடிடேஷன் ஆன்மீக லெக்சர்ஸ்னு யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வழிபடி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், என்னை பொறுத்த மட்டும் இயற்கை சூழ்நிலை பாதுகாப்படணும், மாணவர்கள் நல்லா கல்வி இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், அதுதான் மெயின் முக்கியமான இது. நீங்கள் ஒரு அம்சமாக பார்க்குறதுன்னா நான் இந்த கோவில் கட்டினதும் இந்த கடவுளையும் தாண்டி எல்லாரும் வயிறார சாப்பிட்றாங்க, கல்வி நாங்கள் கொடுக்குறோம், அப்புறம் எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க, மத பேதம் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் வந்து சாமி கும்பிட்றாங்க, ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. ஸோ இத்தனை நல்ல விஷயங்கள், மரங்கள் வளர்க்குறோம், இத்தனை நல்ல விஷயங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக நானும் வந்து இதில் ரொம்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது சார். இன்னும் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள், நல்ல காரியங்கள், இன்னும் நிறைய மரங்கள், இன்னும் நிறைய கோவில்கள் கட்டி இன்னும் நிறைய பேருக்கு வந்து இலவசமாக அந்த கல்வி கொடுக்கணும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.